ஒட்டுமொத்த தாவேக்காவும் டென்ஷனின் உச்சத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக திரு விஜய் அவர்கள் டென்ஷனின் உச்சத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். பதட்டத்தின் உச்சத்தில் இருக்கிறார் ஆதவ். காரணம், எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் சொன்ன அந்த ஒரு ஒற்றை வார்த்தை அவ்வளவு பேரையும் பதட்டப்படுத்தி இன்னைக்கு இந்த கூட்டணி சிதறுகிறதா, தொடங்கிய வேகத்திலேயே முடிவுக்கு வருகிறதா தாவேகா கூட்டணி அப்படிங்கிற ஒரு பதட்டம் நேற்றிலிருந்து விஜய்க்கும் குறிப்பாக ஆதவர்ஜுனா போன்றவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், பிசிகாவினுடைய விருதுகள் வழங்கும் விழாவில் எழுச்சி தமிழர் முனைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசிய அந்த ஒரு வார்த்தை தான் மொத்த தாவேகா கூடாரத்தை இன்னைக்கு ஆட்டி வைத்திருக்கிறது. என்ன நடக்குது தமிழ்நாட்டு அரசியலில்? தாவேகா கூட்டணி தொடங்கிய வேகத்திலேயே சிதறுகாய் போல சிதறுகிறதா என்பதை வீடியோ ஆதாரங்களுடன் நாம் இன்றைக்கு பேச இருக்கின்றோம். மிக 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 முக்கியமானது ஒரு வீடியோ, தரவுகளோடு ஆதாரங்களோடு விருப்பு வெறுப்பின்றி திட்ட தெளிவாக பல ஆழமான கேள்விகளை, பலரின் மனசாட்சிகளை உழுக்கக்கூடிய கேள்விகளை முன்வைக்கக்கூடிய வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். முழுமையாக வீடியோவை பாருங்கள். தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு மிக மிக உதவியாக இருக்கும் என்று சொல்லி வீடியோவிற்குள் செல்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விருதுகள் வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது. அதில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களவை உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் முனைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் ஒரு வாதம் வைக்கிறார். என்ன வாதம் அப்படின்னா, தாவேகா ஆட்சி அமைத்திருப்பது, இந்த தேர்தலில் விஜய் தாவேகா வெற்றி பெற்றிருப்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு மகிழ்ச்சியா என்று கேட்டால் இல்லை என்று சொல்லிவிட்டார். திருமாவளவன் அவர்களுக்கு இது மகிழ்ச்சியா, விஜய் முதலமைச்சராக இருப்பது, தாவேகா ஆட்சி அமைத்திருப்பது, தாவேகா வெற்றி பெற்றிருப்பது மகிழ்ச்சியா என்றால் இல்லை. எனக்கு எப்படி அது மகிழ்ச்சியை தரும்? ஏனென்றால் நாங்கள் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றோம். திமுக கூட்டணியில் நின்று வென்ற எங்களுக்கு எதிராக களத்தில் நின்று வென்ற தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருப்பது என்பது எந்த வகையில் எங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று ஒரு கேள்வியை கேட்டவுடன் ஒட்டுமொத்த தாவேகா கூடாரமும் ஆடி போயிருக்கு. விஜய் டென்ஷனோட உச்சத்துக்கு போயிட்டார். என்னடா இது, இந்த கூட்டணி சிதறுகிறதா? அதற்குள்ளாக ஆதவ் பதட்டத்துல இருக்கிறார், பதறி போய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, மிக மிக முக்கியமாக ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறார் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள். என்ன பேசியிருக்கிறார் தெரியுமா? அதை விட முக்கியமானது ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறார். அதற்கு முன்பாக நீங்க அவர் பேசி அந்த ஒரு வார்த்தையை நீங்க தயவுசெய்து கேட்டுருங்க. ஏன்னா ஏதோ நான் சொல்றதா நீங்க நினைக்க கூடாது. அவர் பேசிய வார்த்தையை அவரின் வாயாலேயே நீங்கள் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க கேட்டுருங்க. தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருப்பது எங்களுக்கு எப்படி மகிழ்ச்சியை தரும் என்று அவர் கேட்ட வார்த்தையை ஒரு வாட்டி பார்த்திருக்க. தம்பி, அந்த வீடியோ போடுங்க. தோழர் வீரபாண்டியன் அவர்கள் சொன்னதை போல இங்கே பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு தனிப்பெரும் கட்சியாக தாவேகா வந்திருக்கிறது. நமக்கு அதிலே மகிழ்ச்சி இல்லைதான். ஏனென்றால் நாம் திமுக கூட்டணியிலே போட்டியிட்டோம். பாத்துட்டீங்களா? ரைட், ஓகே. இப்ப அதை விட முக்கியமா ஒண்ணு கேட்கிறார். அவர் தன்னுடைய சிறுத்தைகளுக்கு, தன்னுடைய சகாக்களுக்கு, தோழர்களுக்கு, தம்பிமார்களுக்கு ஒரு கேள்வியை வைக்கிறார். அண்ணன் திருமா அவர்கள் என்ன கேட்கிறார்னா, 35 ஆண்டு கால என்னுடைய உழைப்பு வீணாகிவிட்டதாக பொருள் வரும். எப்பொழுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எந்த அடிப்படையில் தாவேகாவிற்கு ஆதரவு அளித்தீர்கள் என கேள்வி கேட்கும் இளைஞர்கள் தான் எனக்கு வேண்டும்ங்கிறார். அவரை போய் கேட்கணுமா? யார? அண்ணன் எழுச்சி தமிழரை போய், அண்ணா எந்த அடிப்படையில நீங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னு என்னிடம் கேளுங்கள். அப்படி கேள்வி கேட்கக்கூடிய இளைஞர்கள், தம்பிமார்கள் தான் எனக்கு வேண்டும். திமுக கூட்டணியில் இருந்து வெளியே வருவதற்கான நெருக்கடி என்ன வந்தது, அதை ஏன் அறிவிக்கவில்லை என கேட்பவர்கள் தான் எனக்கு வேண்டும். அவர் சொல்றாரு. யார்? என்னுடைய வார்த்தை இல்ல, எழுச்சி தமிழரின் வார்த்தை. அப்படி கேட்கிறவங்க தான்ப்பா எனக்கு வேணும். பாஜக கூட்டணியில் சேர்ந்து நான் அமைச்சரானால் அதையும் கொண்டாடுவீர்களா? அருமையான கேள்வி கேட்டிருக்கிறது. எப்படியாவது பிசிகாவிற்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அமைச்சரவையில் இடம் என்பது மட்டும்தான் நமக்கு அவசியம் என்ற எண்ணத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களா என்று சிறுத்தைகளை பார்த்து கேட்கிறார். அப்படின்னா பாஜக கூட தான் அமைச்சர் பதவி வாங்கியிருக்கலாமே. பாஜக ஒன்றிய அமைச்சர் பதவியை தங்க தாம்பாளத்தில் வைத்து கொடுத்ததே எழுச்சி தமிழருக்கு. அதை நிராகரித்தவர் தானே அவர். அவர் அதான் கேட்கிறாரு. பாஜகவில்
கூட்டணியில் சேர்ந்து நான் அமைச்சரானால் அதையும் கொண்டாடுவீர்களா? அப்போதும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என கேட்பீர்களா? அந்த கூட்டணியில போன அண்ணா எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று கேட்பீர்களா? அப்படி கேட்பவர்கள் தான் என்னோடு இருக்கிறார்கள் என்றால், எப்படியாவது அமைச்சரவையில் இடம் பிடித்தால் போதும், அது பாஜக கூட்டணியாக இருந்தாலும் போதும் என்று நினைப்பவர்கள் தான் என்னோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், என்னுடைய 35 ஆண்டுகால உழைப்பு வீணாகிவிட்டதாக பொருள். அரசியல் புரிதல் உள்ளவர்களை நான் வளர்க்கவில்லை என்றே பொருள். அப்படி நினைத்துதான் நொந்து போய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். எவ்வளவு வலிமிகுந்த வார்த்தைகள்! கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் இப்படி சொல்றாரு? எதற்காக இப்படி சொல்லுகிறார்? ஏன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய நியாயமான கோரிக்கை. அது ஒரு புறம், அது தனி. ஆனா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதற்காக எப்படி ஆகினும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெறுவது என்று முடிவெடுத்தால், பாஜக கூட்டணியில் பங்கெடுத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கிறார். அவர் கேட்பதனுடைய நுண் அரசியலை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்ல வர்றாரு? நீங்க இஸ்லாமியராக இருந்த ஐயா அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக பாஜகவால் ஆக்கப்பட்டார். இஸ்லாமியரை பாஜக குடியரசுத் தலைவர் ஆக்கிவிட்டது என்பதற்காகவே பாஜக இஸ்லாமியர்களின் நண்பன் என்று சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு இஸ்லாமியரை குடியரசுத் தலைவராக பாஜக ஆக்கும். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஆட்சி அதிகாரத்தின் மூலம், சட்ட திட்டங்களின் மூலம் செய்யும். அல்லது அவ்வாறு நடக்கின்ற பொழுது அமைதியாக வேடிக்கை பார்க்கும். ஒரு பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவராக பாஜகவால் ஆக்கப்பட்டு விட்டார். ஆனால் பழங்குடியின சமூக மக்களின் உரிமைகளுக்காக பாஜக நடத்திய போராட்டங்கள் எத்தனை? கேள்வி. அப்ப அடையாள அரசியல், ஒரு பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் குடியரசுத் தலைவர் ஆக்கப்படுவதோ, அல்லது ஒரு இஸ்லாமியர் குடியரசுத் தலைவராக பாஜகவால் ஆக்கப்படுவதோ, அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் பழங்குடியினருக்கும் இணக்கமானவர்கள் என்று அப்படி அர்த்தம் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற தாவேகாவின் ஒற்றை வார்த்தை மட்டுமே தாவேகாவின் அரசியல் நிலைப்பாட்டை தலித்துகளுக்கானது என்ற முடிவுக்கு அதை வைத்து மட்டுமே வர இயலாது என்பதைத்தான் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் தன்னுடைய உள்ளத்தில் கிடந்த ஆதங்கத்தை அவர் பறைசாற்றி இருக்கிறார், அந்த மேடையில் பேசியிருக்கிறார் என்பதாக நான் பொருள் கொள்கிறேன். அதான் பொருள் கொள்கிறேன். அதை எப்படி நீங்க அதை மடைமாற்றம் செய்ய நினைக்கிறீர்களா என்று ஒருவேளை என் மீது யாருக்கேனும் வருத்தமோ கோபமோ வந்தால் நான் இப்படி சொல்லுகிறேன் மிக தெளிவாக. என்னுடைய வாதம் அல்ல. நீங்க அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கிறார் யாரு? என்னுடைய நெஞ்சுக்கினிய நண்பர் அருமை தோழர் வன்னியரசு அவர்கள், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர், சமூக நீதித்துறை அமைச்சர் இன்னைக்கு. ஆனா அவர் கொஞ்சம் கூட என்ன பண்ண மாட்டாரு, சமூக நீதி விவகாரங்களை காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். வன்னியரசு எனக்கு நல்லா தெரியும். துளியும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். பதவி அவருக்கு 2ஆம் பட்சம் தான், அதை நான் உறுதியா அறிவேன். அவர் உள்ளபடியே அமைச்சரான போது நான் அவ்வளவு மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். தாவேகாவின் மீது எனக்கு ஏராளமான விமர்சனங்கள் இருக்கிறது, அது வேற. ஆனால் அமைச்சராக வன்னியரசு பொறுப்பேற்ற பொழுது நான் அவ்வளவு அகமகிழ்ந்தேன். ஏன்னா அவ்வளவு போராளி அவர், எனக்கு தெரியும். அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, ஆணவ படுகொலைகளுக்காக தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று அவர் தொடர்ந்து முயற்சிக்கிறார். இந்த அரசு அதற்கு தடை போடுகிறது என்று ஜூனியர் விகடன் ஏடு எழுதுகிறது. களத்தில் சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய செயற்பாட்டாளர் அருமை தோழர் எவிடன்ஸ் கதிர் அவர்கள் சொன்ன செய்தி புதிய தலைமுறையில் வந்திருக்கிறது. என்ன சொல்றாரு தெரியுமா? வன்னியரசு அவர்களின் முயற்சிக்கு ஒத்துழைப்பு இல்லை என்று அவர் சொல்லுகிறார், வருத்தப்படுகிறார். யாரு? சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக, ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தொடர்ந்து களத்தில் நிற்கக்கூடிய கடந்த திமுக ஆட்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கடுமையாக இதற்காக, ஆணவ படுகொலைகளுக்காக விமர்சித்த தோழர் எவிடன்ஸ் கதிர் அவர்கள் இன்றைக்கு இந்த ஆட்சி அமைந்த பிறகு இந்த ஆட்சிக்கு ஒரு டைம் கொடுக்கணும், இந்த ஆட்சி மக்கள் விரும்பி இருக்கிறார்கள், ஒரு மாற்றம் வந்திருக்கிறது என்று ஏதோ ஒரு வகையில இந்த அரசு, இந்த ஆட்சி, அதுவும் குறிப்பாக கூட்டணியாக அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக சட்டம் இயற்றும் என்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய தோழர் எவிடன்ஸ் கதிர் அவர்கள் சொல்லுகிறார், ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான தனி சட்டத்தை கொண்டு வர ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் வன்னியரசு தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறார். ஆனால் அந்த முயற்சிக்கு தமிழக வெற்றி கழக அரசுக்குள்
முழுமையான உடன்பாடு இல்லை என தகவல் கிடைத்துள்ளது என்று சொல்கிறார். அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பதுடைய நோக்கம் என்பது எதற்காக? ஒடுக்கப்பட்ட குரலற்ற மக்களின் குரலாக ஒலிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அதை போராடி பெற வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் அப்படி அந்த இடத்திற்கு சென்ற பிறகும் அது தாவேக அரசால் மறுக்கப்படுகிறது என்று சொன்னார். அதற்கான ஒத்துழைப்பு இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல இப்ப நீங்க எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவனுடைய வாதத்தை பொருத்தி பாருங்க. இந்த இடத்துல இருந்து இதை நீங்க பொருத்தி பாருங்க. ஒரு அடையாள அரசியலாக மட்டுமே இதை மாற்றுவதற்கு ஆதவ் அர்ஜுனா நரேட்டிவ் செட் பண்ணி அதை நோக்கி நகர்த்தினார் என்பதுதான் உண்மை. ஒரு அடையாள அரசியல், கூட்டணியில பங்கு, ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது ஒரு அடையாள அரசியலாக மாற்றப்பட்டதே தவிர உளப்பூர்வமாகவே பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுடைய வெற்றிக்காக தாவேகா சிந்தித்திருக்குமே என்று சொன்னால் ஆணவ படுகொலைகள் குறித்து ஒரு வார்த்தை பேச மறுக்கிறார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். இவ்வளவு அவருடைய ஆட்சி காலத்தில் ஆணவ படுகொலைகள் நடந்தேறி இருக்கிறது. அதை குறித்து அவர் பேசணுமா இல்லையா? ஏன் பேச மறுக்கிறார்? ஏன் விஜய் பேசல? கடந்த ஆட்சி காலத்தில் களத்தில் நின்ற ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக களத்தில் நின்ற தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, இடதுசாரி தோழர்கள், விடுதலை சிறுத்தைகள், இந்த ஆட்சியிலும் அவர்கள் களத்தில் நிற்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய சல்யூட், அது வேறு. ஆனால் கடந்த ஆட்சி காலத்தில் களத்தில் நின்ற தோழர்கள் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களை நோக்கி தீரத்தோடு அறச்சீற்றத்தோடு கேள்வி எழுப்பினார்கள். எஸ், அதுதான் சரி. ஆனால் இப்ப ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. களத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் யாரை நோக்கி கேள்வி எழுப்புகிறார்கள்? திருவாளர் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை கண்டித்து அவரை நோக்கி கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்குமே என்று சொன்னால் நான் மீண்டும் ஒரு சல்யூட் வைக்கிறேன். ஆனால் காற்றில் கம்பு வீசுவது போல யாரை நோக்கி அந்த கண்டனம் அல்லது யாரை நோக்கி அந்த எதிர்ப்பு என்பதே தெரியாமல் அது காற்றில் கற்பூரம் கரைவது போல் அந்த எதிர்ப்பு, அந்த கண்டனம், அந்த வலி, அந்த போராட்டம் கரைந்து விடக்கூடாது என்ற அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கத்தில் நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிறேன். என் நோக்கத்தை தயவு செய்து சந்தேகிக்க வேண்டாம். நான் திட்ட தெளிவாக பேசுறேன். கடந்த ஆட்சி காலத்தில் ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க வேண்டும், ஸ்டாலினை நோக்கி கேட்ட கேள்விகள் தான் சரியானவை. அதற்கு முந்தைய ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பேற்க வேண்டும், அவரை நோக்கி கேட்ட கேள்விகள் சரியானவை. இந்த ஆட்சியில் ஜோசப் விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும், அவரை நோக்கி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு இடத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே பதில் சொல்லுங்கள், உங்களை கண்டிக்கிறோம் என்ற குரல்கள் ஓங்கி ஒலித்திருக்க வேண்டும். அப்ப அது ஒலித்திருக்குதா தெரியல. சரி, அவராவது பேசுறாரா? அதுவும் பேசல. இந்த இடத்தில் இருந்து இப்ப அண்ணன் திருமா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. புரியுதா உங்களுக்கு? அவர் அதான் கேட்கிறார், நீங்க கேளுங்க என்ன அப்படின்னு சொல்றாரு. கண்மூடித்தனமாக ஒரு அரசை ஆதரித்து விடக் கூடாது என்ற ஆதங்கம் அவரிடம் வெளிப்படுவதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த ஆதங்கத்தை தான் அவர் பேசியிருக்கிறார். சரி, இது வெறும் நீங்க வெறும் தலித்துகள் விவகாரத்தோடு நிற்கிறதா? இல்ல. அப்படி நிக்குதா? இல்ல. இப்ப நான் இன்னொரு வரேன். இப்ப நான் அதுக்கு முன்பாக ஒண்ணு சொல்றேன். இப்ப கடந்த ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒவ்வொருவருடைய இதயத்தையும் உலுக்கிய ஒவ்வொருவரும் நம்ம என்ன மாதிரியான சமூகத்தினால நம்ம வாழ்றோம் அப்படின்னு நம்மை சீற்றம் கொள்ள வைத்த, வெட்கப்பட வைத்த ஒரு கொடூரம் அப்படின்னா வேங்கை வயல். எஸ், கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அவ்வளவு பெரிய அவலம் அரங்கேறியது, மாற்று கருத்தே இல்லை. ஆனா திமுக அரசு அது குறித்து விசாரித்து இதில் இவர்கள்லாம் குற்றம் செய்திருக்கிறார்கள் என்று ஒன்றை சொன்ன போது இல்ல, இவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என்ற ஒரு குரல் சமூகத்தில் ஒலித்தது. இப்ப ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சி காலத்தில் வேங்கை வயல் விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்படவில்லை என்ற கருத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய தோழர்கள், சமூக நீதி செயற்பாட்டாளர்கள், இந்த அரசு அதில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கவில்லையே ஏன்? சரி, இந்த அரசு தாவேகாவின் சார்பாக கடந்த 5 ஆண்டுகளில்
நடந்த குற்றங்களுக்கு தாவேகா ஆட்சி, இன்னைக்கு தாவேகா ஆட்சி வந்திருக்குது, கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த குற்றங்களுக்கு தாவேகா கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த திமுக அரசை நோக்கி கேள்வி கேட்டவர்கள், தாவேகா கட்சி ஆரம்பித்து அவங்க ஊடக விவாதங்களில் வருகின்ற பொழுதெல்லாம் மறவாமல் வைத்த ஒரு குற்றச்சாட்டு வேங்கை வயல். இந்த வேங்கை வயல் விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகள் யார் என்பதை தாவேகா அரசு கண்டறிந்து நாட்டு மக்கள் முன்னால் அம்பலப்படுத்தும் என்று, உண்மை குற்றவாளிகள் ஒருவேளை இவர்களாக இல்லாமல் வேறு யாரேனும் இருப்பார்களே என்றால் அதை சொல்ல வேண்டிய கடமை விஜய் அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அதை எப்பொழுது கேட்கப் போகிறோம்? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வர்றேன். இந்த கூட்டணிக்குள் ஏன் இந்த கூட்டணி, தாவேகா கூட்டணி நீண்டு நிலைப்பதில் சிக்கல் இருக்கும் அப்படின்னு நான் கருதுகிறேன் என்றால், சமூக நீதி பார்வையோடு உளப்பூர்வமாகவே செயல்படக்கூடிய யார் ஒருவராலும் நீண்ட காலம் தாவேகாவை ஆதரிக்க இயலாது. தலித்துகளை தாண்டி சிறுபான்மையின மக்களுக்கு வரும். இப்ப IUML தாவேகாவை அவ்வளவு ஆதரிக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. இப்ப ஒரு பிரதான பிரச்சனை நான் சொல்லுகின்ற பொழுது பலருக்கு அது கோபம் வந்துச்சு. நீங்க குர்பானி கொடுப்பது தொடர்பாக, பக்ரீத்துக்கு குர்பானி கொடுப்பது தொடர்பாக நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது. அந்த உத்தரவை தமிழ்நாடு அரசு எப்படி செயல்படுத்தியது என்பதை பற்றி SDPI கட்சி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு. நான் அதை உங்களுக்கு சொல்ல போறேன். தயவு செய்து பொறுமையா கேளுங்க. எவ்வளவு முக்கியமான பிரச்சனை, எவ்வளவு மடைமாற்றுகிறார்கள். விஜய் சிறுபான்மை மக்களின் காவலரா? இந்த செய்தியை படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க ஆணவ படுகொலைகளை குறித்து பேச மறுக்கிறார் விஜய், சரியா? இந்த விவகாரத்துக்கு வாங்க, சிறுபான்மை மக்களுடைய விவகாரத்துக்கு வராங்க. என்ன சொல்றாங்க? SDPI கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அகமது அவர்கள் விடுத்துள்ள அறிக்கை. அவர் என்ன சொல்றாரு? நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது, நீங்க என்ன செய்யக்கூடாது, ஆடு மாடு போன்றவற்றை அதற்கு என்று பலியிடுவதற்கு என்று இருக்கக்கூடிய இறைச்சி கூடங்களில் மட்டும்தான் பலியிட வேண்டும், வேற எங்கேயும் பலியிடக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருது. இப்ப இது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிரானது மட்டும் தயவு நீங்க நினைக்க கூடாது. அந்த இறைச்சி கூடங்களில் மட்டும்தான் பலியிட வேண்டும் என்ற உத்தரவை நீங்க அப்படியே அமல்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா, கோயில் எல்லாம் இப்ப நாங்க ஆடு வெட்டுறதா இல்லையா? கோயில்ல சில கோயில்ல மாடும் வெட்டுறாங்க, சில கோயில்களை ரொம்ப ரேர், சரியா? அப்ப இப்ப கால்நடைகளை கோவில்களில் வெட்டுவதா இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் இதற்குள் அடங்குகிறது. ஒன்று. இன்னொன்று, அந்த பக்ரீத் பண்டிகையின் போது அல்லது வேறு எந்த நாட்களிலோ தீர்ப்பு, நீதிமன்றத்தோட தீர்ப்பை கொண்டீங்க, தமிழகத்திற்குள் பசு, எருது, காளை அல்லது கன்றுகள் வதைக்கப்படுவதில்லை என்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மேலும் அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் உரிமம் பெற்ற இறைச்சி கூடங்களை தவிர வேறு எந்த பொது இடங்களிலும் விலங்குகளை வதைக்கக்கூடாது என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில், இதான் ரொம்ப முக்கியம், SDPI இதைத்தான் கேக்குது. இந்த உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாடு காவல்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள செயல்பாட்டு அறிக்கையில், நீதிமன்ற உத்தரவை நாங்க செயல்படுத்தி இருக்கிறோம் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணணும் நீதிமன்றத்துல. செயல்பாட்டு அறிக்கையில் சிறப்பு படைகள் குவிப்பு, எதற்கு? இந்த ஆடு எல்லாம் பலியிடக்கூடாது, ஆடு மாடு உள்ளிட்டவற்றை பக்ரீத்துக்கு பலியிடக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிருக்குதான், சிறப்பு படைகள் குவிப்பு, உளவுத்துறை கண்காணிப்பு மற்றும் தீவிர ரோந்து பணிகள் மூலம் நீதிமன்ற உத்தரவு கண்காணிக்கப்பட்டதாகவும் விதிகளை மீறியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நான் இதை பதிவு பண்ணப்ப சில இஸ்லாமிய தோழர்கள், ஒரு சிலர், நான் எல்லாரும் சொல்ல, ஒரு சில இஸ்லாமிய தோழர்கள், தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சில அமைப்புகள் என்னுடைய சமூக வலைதளத்துக்கு கீழே கடுமையா கொந்தளிச்சாங்க. எங்கேனும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா, யாரேனும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னு. நான் யாருக்காக பேசுறேன்? என்னுடைய ரத்த சொந்தங்கள், இஸ்லாமிய சொந்தங்கள், உறவுகளுக்காக நான் பேசுறேன், சரியா? ஆனா அவங்க தாவேகாவை ஆதரிக்கிறார்கள் என்ற ஒற்றை காரணத்துக்காக என் மீது பாய்ந்தார்கள் சிலர் சமூக வலைதளங்கள்ல. நான் பேர் குறிப்பிட விரும்பல, எந்த அமைப்புன்னு சொல்ல விரும்பல, விட்டுருங்க. இப்ப SDPI மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய தோழர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றாரு? நீதிமன்றத்துல செயல்பாட்டு அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு அரசு, வழக்கு பதிவு பண்ணிருக்கிறோம், காவல்துறையை போட்டு தீவிரமா கண்காணிச்சிருக்கோம், யாரையும் அப்படி பண்ண விடல. IUML என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? இப்ப IUML இது குறித்து கேள்வி கேட்குமா? ஆனா IUML என்ன சொல்றாங்க? ஒருபுறம் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல் முறையீடு செய்யும் என்று சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஷாஜகான் அவர்கள் ஊடகங்கள் வாயிலாக உறுதியளித்தார். ஆனால் அதற்குள்ளாகவே, அவர் உறுதியளிப்பதற்குள்ளாகவே தமிழ்நாடு காவல்துறை
நீதிமன்றத்தில் செயல்பாட்டு அறிக்கையை தாக்கல் செய்து வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று எஸ்டிபிஐ சொல்கிறது. அப்ப இவருடைய இரட்டை வேடம், தலித்துகள் விவகாரத்துல ஆணவ படுகொலைகளை எங்கேயும் விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு அது குறித்து காத்திரமான கண்டனங்களை எங்கேயும் நேரடியாக விஜய் பதிவு செய்யல. கவனமா கவனிச்சுக்கங்க. சரியா? ஆணவ படுகொலைகளுக்கான தனிச்சட்டம் இயற்றுவது குறித்து திமுக இருக்கும்போது மாண்புமிகு நீதியரசர் பாஷா அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைச்சு அதை எப்படி செய்யறதுங்கிறத அதை சட்டமாக்குவது குறித்து அதற்கான முயற்சிகளை தொடங்கியது. ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. இப்ப ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இதை செயல்படுத்துவதற்கு தாவேகாவுக்கு விருப்பம் இல்லை என்று எவிடன்ஸ் கதிர் போன்றவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார்கள். ரைட், இது ஒரு புறம். வேங்கை விவகாரத்தை பற்றி இப்ப தாவேகா பேசுறதே இல்லை. இது ஒரு புறம். இஸ்லாமிய விவகாரத்துல பக்ரீத்துக்கு ஆடு மாடு பலியிடுவதில் நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் அப்படியே செயல்படுத்துகிறோம். இப்ப திருப்பரங்குன்ற விவகாரத்துக்கு வாங்க. திருப்பரங்குன்ற விவகாரத்துல அந்த நீதிமன்றம் ஒரு இடத்தை சொல்லி அந்த இடத்துலதான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவிட்ட போது அந்த உத்தரவை நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் மத நல்லிணக்கம் தான் முக்கியம், நான் அதை செயல்படுத்த மாட்டேன், we will face the consequences என்று சொன்ன ஸ்டாலின் அவரு வேண்டாமா? யாருக்கு? ஐயுஎம்எலுக்கு. ஆடு மாடு பலியிடக்கூடாது நீதிமன்றம் உத்தரவு போட்ட உடனே செவ்வனே அதை செயல்படுத்தி செயல்பாட்டு அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து, ஐயா மாண்புமிகு நீதிபதி அவர்களே, நீங்கள் சொன்ன உத்தரவை இந்த அரசு செயல்படுத்தி விட்டது என்று சொல்லுகின்ற தாவேகா சூப்பரா. இப்போ ஐயுஎம்எல் வேண்டுமானால் தாவேகா அரசின் இந்த செயல்பாடுகளை ஆதரிக்கலாம். ஆனால் இனமான உணர்வு கொண்ட இஸ்லாமிய தோழர்கள் யார் ஒருவரும் தாவேகாவை இந்த விவகாரத்தில் ஆதரிக்க மாட்டார்கள். இப்படி இருக்கிற தாவேகாவை எப்படி ஆதரிப்பாங்க? அப்போ ஐயுஎம்எலுக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக மக்கள் ஐயுஎம்எலை நோக்கி கேள்வி எழுப்பார்கள். நீங்கள் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை நீங்கள் காவு கொடுப்பீர்களா? அதே மாதிரி அடுத்த உத்தரவு நீதிமன்றம், ஐயா ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன உத்தரவு? இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த இடஒதுக்கீடு, நீங்க பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்திலிருந்து, பழங்குடியினர் சமூகத்திலிருந்து, சீர்மரபினர் உள்ளிட்ட சமூகங்களிலிருந்து இஸ்லாத்தை தழுவுகின்றவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை பெறலாம் என்று திமுக அரசு ஒரு அரசாணை பிறப்பிக்கிறது. நல்லா கொஞ்சிக்கங்க. அந்த அரசாணையை நம்பரோட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தமிழ்நாடு சட்டம் 45 கீழ் 1994 பிரிவு 3A படி சில பிரிவினரை பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள் என அறிவித்து அரசாணை வெளியிட்டது அன்றைய திமுக அரசு. எப்ப? 2024. சரிங்களா? இன்னும் உங்களுக்கு டேட்டோட சொல்லணும்னா சிறுபான்மை நலத்துறை கடந்த 9/3/2024 அன்று அரசாணையை வெளியிட்டது. 9/3/2024 அரசாணை வெளியிட்ட போது திமுக அரசு. இந்த அரசாணையின் அடிப்படையில இஸ்லாத்தை தழுவுகின்ற ஒருவர் போய் தனக்கு பிசி சர்டிபிகேட் கேட்கிறார். இதுதான் இப்ப பிரச்சனை. இதான் கேஸ். நீதிமன்றத்துக்கு கேஸ் போகுது. இந்த கேஸ விசாரிச்ச மாண்புமிகு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். உங்களுக்கு இந்த சர்டிபிகேட்டை பெறுவதற்கு தகுதி இருக்குது இல்லைன்னு மட்டும் சொன்னா பரவாயில்ல. அவர் என்ன சொல்லிட்டாரு? இந்த அரசாணையை ரத்து பண்ணிட்டார். இந்த அரசாணையை ரத்து என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, நீங்க பிற்படுத்தப்பட்டோருக்கான இனி இஸ்லாமியர்கள் இந்த இஸ்லாமியர்களுக்கான 3.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்தது திமுக. அதன் பலனை அனுபவிக்க இயலாது. எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க இஸ்லாமிய சமூகத்துக்கு. எத்தனை மருத்துவர்கள், எத்தனை பொறியாளர்கள் இதிலிருந்து உருவாகி இருப்பார்கள். அப்போ அந்த அரசாணையை ரத்து செய்யப்படுவதன் மூலம் மதம் மாறக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகங்களைச் சேர்ந்த தோழர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டின் பலன் கிடைக்காது. இப்ப இது குறித்து உயர் நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் இந்த அரசு தாவேகா அரசு இதுல கோட்டை விட்டுடுச்சு அப்படின்னு பகிரங்கமா குற்றம் சாட்டுறது. எதுவும் என்னுடைய வாதம் கூட இல்ல. நான் ஏதோ சொன்னா நான் ஏதோ விருப்ப வெறுப்பின் அடிப்படையில் பேசுறேன்னு நினைப்பீங்க. வாஞ்சிநாதன் சொல்லுகிறார், இந்த அரசு தாவேகா அரசு கோட்டை விட்டது. பகிரங்கமா குற்றம் சாட்டுறாரு. தம்பி, அந்த ஐயா வாஞ்சிநாதன் அவருடைய அந்த பேட்டியினுடைய சிறு பகுதியை நீங்க காட்டுங்க, பாருங்க. இப்ப இஸ்லாமியர்களின் உரிமையை பாதுகாப்பதற்கான, சிறுபான்மை மக்களின் உரிமையை பாதுகாப்பதற்கான, இடஒதுக்கீடு உரிமையை பாதுகாப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருந்தும் அந்த வாய்ப்பில் தாவேகா அரசு கோட்டை விட்டு இருக்கிறது என்று வெளிப்படையாக நான் குற்றம் சாட்டுகிறேன். அப்ப என்ன நடக்குதுங்க தமிழ்நாட்டில்? இப்ப சிறுபான்மை மக்களின் உரிமை இப்படிப்பட்ட ஒரு நபரின் கையில் இருந்தால்
எப்படி இருக்கும்? நீ கூட்டணி அமைச்சர்கள் இருக்கிற ஐயுஎம்எல் என்ன பேச போறாங்க, விசிகே என்ன பேச போறாங்க, சிபிஐ என்ன பேச போறாங்க, சிபிஎம் என்ன பேச போறாங்க? இது நீண்ட காலமாக 2015 தொடர்ச்சியாக என்னைக்கோ கொடுத்துருக்கணும். அப்படி போராடி பெற்ற ஒரு உரிமையை ஒரே நாளில் 2-3 மணி நேரத்தில் காலி பண்ணிட்டாங்க. தாவேக அரசு அதற்கு முழுமையாக துணை போய் இருக்கிறது. பாத்துட்டீங்களா? அப்ப தலித்துகளுக்கு எதிராக இந்த அரசு செயல்பட தொடங்கிடுச்சு. இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட தொடங்கிடுச்சு. நீங்க இதுலயும் நாங்க மேல்முறையீடு செய்யணும் மட்டும் சொல்லியிருக்காங்க. எல்லாம் மேல்முறையீடு செஞ்சு வச்சுப்பாங்க. கேட்டா நாங்க மேல்முறையீடு செஞ்சிருக்கோம். ரொம்ப கிளவரா விஜய் ஒரு கேம் ஆடுவார். ரொம்ப கிளவரா கேம் ஆடுவார். ஒரே ஒரு வார்த்தை, பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி சொல்லிட்டு தூரம் வந்துடுறது. கொள்கை எதிரி தானே வந்து சண்டை போடுங்க மாட்டேன், கண்டிங்க மாட்டேன், பாஜகவை கண்டிக்கிறேன்னு சொல்லுங்க சொல்ல மாட்டேன், பாஜக அரசுனாவது சொல்லுங்க மாட்டேன், மோடி அரசே கேள்வி கேளுங்க மாட்டேன், ஒன்றிய அரசோடு இணக்கமாக போகும்னு சட்டமன்றத்தில் சொல்லுவார். கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துடுவார். இந்த கொள்கை எதிரின்னு சொல்லிவிட்டாரே அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தையை வைத்துக்கொண்டு ஒரு சிலர், நான் எல்லாரும் சொல்ல, ஒரு சிலர் தங்களுடைய சுய லாபத்திற்காக தாவேகாவோடு இணக்கமாக செல்வார்கள், செல்கிறார்கள். ஆனா பாஜகவை நூக்கன் கார்னர் அப்படியே முற்றும் முழுவதுமாக கடுமையாக எதிர்த்து அடிச்சு சண்டை போட்டு அதனால் பல்வேறு இழப்புகளை சந்தித்த திமுகவை இவங்க வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உட்படுத்துவார்கள் என்று சொன்னால், இது நீங்க நல்லா கவனிச்சுங்க, மனசாட்சியோட திங்க் பண்ணணும். அப்ப இந்த 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 நிலை நீடிக்கின்ற பொழுது இந்த இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஜனநாயக ரீதியாக இவர்கள் இந்த தோழமை இயக்கங்களின் மீது எனக்கான மாறுபட்ட கருத்தை நான் வைத்தாலும், இவர்கள் ஆட்சிய சமூகத்திற்கு இந்த ஜனநாயக சக்திகள் ஆட்சிய பங்களிப்பை மாதிரி வேற யாரும் பங்களிப்பை செய்ததில்லை. அவ்வளவு பங்களிப்பு இந்த சக்திகள், தோழமை சக்திகள், ஜனநாயக சக்திகள் சமூகத்திற்கு தந்திருக்கிறார்கள். அவருடைய பங்களிப்பெல்லாம் மறுதளிச்சுட்டு நகரவே முடியாது. சரியா? அப்ப இன்றைக்கு இடதுசாரிகள், இன்றைக்கு ஐயா மூவீரபாண்டியன் ஒரு கருத்து வச்சிருக்கிறார். இது என்னுடைய தொடர்ச்சியாக நான் வைத்த வாதங்களுக்கு கிடைத்த வெற்றியாக நான் பணிவோடு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் தொடர்ச்சியா ஒரு கேள்வி கேட்டேன். சிபிஐயிலிருந்து பிரிந்த சிபிஎம்மும் சிபிஐயும் ஓரணியில் இருக்கின்ற பொழுது, காங்கிரசும் திரிணாமுல் காங்கிரசும் தேசியவாத காங்கிரசும் ஒன்னா இருக்கின்ற பொழுது, ஏன் திமுகவிலிருந்து பிரிந்த திமுகவும் ஓரணியில் இருக்கின்ற பொழுது ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொள்வோம், திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு முயற்சி ஒருவேளை நடந்திருந்தால் அது என்ன பெரிய தேச விரோதமா? அதை காரணம் காட்டி எல்லா தப்பையும் நீங்க மூடி மறைப்பீங்களா? தாவேக அரசு வந்து அந்த ஒன்ன சொல்லி அத்தனையும் மூடி மறைக்குமா என்று நான் ஒரு கேள்வி எழுப்பினேன். இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மூவீரபாண்டியன் அப்படி ஒன்று நடந்ததால் அது தவறில்லை என்று சொல்லிவிட்டார். பஞ்சாயத்து முடிஞ்சுதா, அடுத்தது வாங்க, வேற வாங்க, எத்தனை நாள் சொல்லி ஏமாத்துவீங்க? இந்த தாவேகாவை நீண்ட நாட்கள் இவர்களால் ஆதரிக்க முடியாது. ஏன்னா தாவேகாவின் செயல்பாடு எப்படி பார்த்தாலும் அது சமூக நீதிக்கு எதிரானதாகத்தான் நீண்ட நாட்களில் அமையும். இவர்கள் ஏதோ ஒரு இடத்துல தங்களை எதிர்ப்பார்கள் என்பது தாவேகாவிற்கு தெரியும். அதனாலதான் அஇஅதிமுகவிலிருந்து வேக வேகமாக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து தங்கள் பக்கம் இழுப்பதற்கு தாவேகா முயற்சிப்பதே இந்த ஜனநாயக சக்திகள் ஏதேனும் ஒரு கட்டத்தில் தாவேகாவை எதிர்ப்பார்கள் என்பது தாவேகாவிற்கு நன்கு தெரியும், நிச்சயமா தெரியும். இவங்க அப்படி சமரசம் பண்ணிட்டு பதவிக்காக ஒட்டி கொண்டிருக்க மாட்டார்கள் நீண்ட காலம் என்பது தாவேகாவிற்கு நல்லா தெரியும். எனவே இந்த கூட்டணி அப்படிங்கிறது எத்தனை நாட்கள் நீடிக்கும் அப்படிங்கிறது இமாலய கேள்வி, மிகப்பெரிய கேள்வி. அது நீடிப்பதில் மிகப்பெரிய சிக்கல் நிச்சயமாக ஏற்படும். அப்படி ஏற்படுகின்ற பொழுது இந்த கூட்டணி சிதர்காயை போல உடையும். ஜனநாயக சக்திகள் ரொம்ப நாள் இதுல நீடிக்க மாட்டார்கள். நான் நிறைவா ஒண்ணு சொல்லிடுறேன். ஐயா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் கேடயமாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டார். அவர் இன்னைக்கு தான் சொல்றாரு. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ் கேள்வி வீடியோல சொல்லிட்டேன். இனி தாவேகாவை நோக்கி வைக்கப்படும் கேள்விகளுக்கெல்லாம் ஐயா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பதில் சொல்வார்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் தமிழ் கேள்வியில சொன்னேன். மதிமுக தோழர்கள் சிலருக்கு கூட அதுல என் மீது வருத்தம், எப்படி சொல்லலாம்னு. இந்த ஐயா சொல்லிட்டார்ல, ஐயா தான் நமக்கு நல்லா தெரியுமே, நீண்ட காலமா பார்த்துட்டு வரோமே. இப்ப தாவேக ஆட்சி அமைச்சு 40 நாள் தான் ஆச்சு. பொறுமையா தான் இருங்களேன், என்ன அவசரம்? நல்லது செஞ்சா ஆதரிங்க, கெட்டது செஞ்சா விமர்சிங்க. அதற்குள் முற்று முழுவதுமாக நாங்கள் தாவேகாவை ஆதரிப்போம், நாங்கள் கேடயமாக இருப்போம். இப்போ ஐயா வைகோ அவர்கள் நியாயமா எதை கண்டிச்சிருக்கணும்? தமிழ்நாட்டின் வாக்குரிமையே இல்லாத ஒருவர், அவர் தமிழ்நாடு அரசுக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி விவகாரங்களை கடுமையாக கண்டிக்கக்கூடியவர் ஐயா வைகோ அவர்கள்.
ஆனால் இப்ப தாவேக்காவை ஆதரிச்சதுனால இதை கண்டிக்க முடியாத இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இப்ப தமிழ்நாடு அரசிற்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் ஜனநாயகம் படத்தினுடைய தயாரிப்பாளர் என்பதை தாண்டி அவருக்கு வேற என்ன, அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன ஆகப்பெறும் பங்களிப்பை தந்து விட்டார்? அதுவும் என்னைக்கு நியமிக்கிறாங்க? அடுத்த நாள் மதிமுகவின் பொதுக்குழு வைகோ அவர்கள் தமிழ்நாட்டின் சிறப்பு பிரதிநிதியாக, டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்படலாம் என்ற தகவல் வெளியான போது அடுத்த நாள் மதிமுக பொதுக்குழு கூட போகுது. நீங்க அப்படி ஏதாவது ஆசை இருந்தா அதெல்லாம் மறந்துடுங்க, நாங்க எங்க ப்ரொடியூசரை நியமிக்கிறோம்னு சமீட்சை கொடுப்பது போல நியமிக்கிறார் விஜய். தமிழ்நாட்டிற்கு முற்றிலும் தொடர்பே இல்லாத, சம்பந்தம் இல்லாத ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஐயா வைகோ அவர்கள் கண்டித்திருக்க வேண்டும், கண்டிக்கல. யோசிச்சு பாருங்க. நேற்று விவசாயிகள் போய் ஆய்வு செஞ்சுட்டு வந்து சொல்லிட்டாங்க, மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான அந்த அளவீட்டு பணிகளை கர்நாடக அரசு தொடங்கி விட்டது. வரலாற்றை நான் வெயிட் பண்றேன் காலத்துக்கு. ஏன் தெரியுமா? இப்படி ஒரு டைம் இருக்குல்ல, ஏதோ ஒரு இடத்துல ஒன்றியத்தில் திமுக அங்கமைக்கும் அரசு இருக்கும், அல்லது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருக்கும், அல்லது திமுகவோடு கூட்டணி வைத்த கட்சி கர்நாடகத்தில் ஆட்சியில் இருக்கும். இவ்வளவுதான், அவ்வளவு பேரும் திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம். எப்படி பார்த்தாலும் திமுக தான் நினைப்பாங்க. ஒன்றியத்தில் நீங்கள் அங்கம் வைத்தீர்களே, மாநிலத்தில் நீங்கள் தானே ஆட்சி, உங்கள் இது ரெண்டுமே இல்லைன்னா கூட உங்கள் கூட்டணி கட்சி தானே கர்நாடகத்தில் ஆட்சி, இப்படி வருவாங்க. இந்த முறை திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சி கர்நாடகத்தில் ஆட்சியில் இல்லை. திமுக ஒன்றியத்திலும் அங்கம் வைக்கல, திமுக மாநிலத்திலும் ஆட்சி இல்ல. மாறாக மாநிலத்தில் தாவேகா ஆட்சி, தாவேகாவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கர்நாடகத்தில் ஆட்சி. அந்த காங்கிரஸ் மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வேன் என்று சொல்லிவிட்டது. தாவேகாவை நோக்கி யாரெல்லாம் கேள்வி கேட்க போறாங்க நான் காத்திருக்கிறேன். கடந்த காலத்தில் திமுகவை நோக்கி கேள்வி கேட்டவர்களா இப்ப தாவேகாவை நோக்கி கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கவில்லை என்றால் மக்கள் மன்றத்தில் நீங்கள் அம்பலப்பட்டு போவீர்கள், அம்பலப்பட்டு போய் கொண்டிருக்கிறீர்கள். சரியா? எனவே இதெல்லாம் மனசுல வச்சுக்கங்க. எப்படி பார்த்தாலும் மனசாட்சி உள்ளவர்களால் தாவேகா அரசை நீண்ட காலம் ஆதரிக்க முடியாது. நீண்ட காலம் இந்த கூட்டணி நீடித்து நிலைத்திருப்பது என்பது சாத்தியமற்ற ஒன்று என்பதைத்தான் இந்த வீடியோ உணர்த்துகிறது என்பதை சொல்லி, கருத்து ரீதியாக நான் மீண்டும் சொல்கிறேன், கருத்தியல் ரீதியாக அல்லது செயல்பாட்டு ரீதியாக இந்த ஜனநாயக சக்திகள், இந்த தோழமை சக்திகள் மீது எனக்கு விமர்சனம் இருக்கலாம். ஆனால் இவர்கள் சமூகத்திற்கு ஆற்றிய பங்களிப்புகள் என்பது அளப்பரியது. அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். அவர்கள் மீது இருக்கக்கூடிய அளப்பரிய மரியாதையில் தான் சொல்கிறேன். ஜனநாயக சக்திகளால், பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய சக்திகளால் நீண்ட நாட்கள், நீண்ட காலம் தாவேகாவின் தவறுகளை சகித்துக் கொண்டிருக்க முடியாது. நிச்சயம் அவர்களே தாவேகா அரசை நோக்கி வீரியத்தோடு எழுந்து வருவார்கள். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து வாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.